ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். என்னடா பாட்டில்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் மசாலாஸ்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்ன மசாலா இன்றைக்கி அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடரை அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பெப்பரை நம்ம போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நீண்ட நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜீரா பவுடர், கியூமின் சீட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் ஜீரகத்தையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பஜ்ஜி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸு ப்ளஸ் வந்து கொஞ்சம் நம்ம இந்த தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து யூஸ்வலாக டீக்காக நான் வந்து எப்பயுமே அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ ஏலக்காய் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எவ்ரி 10 days ஒன்ஸ் இல்லைனா வந்து 15 days ஒன்ஸ் வந்து அரைச்சிப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நீண்ட நாளுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு மேக்ஸிமம் வந்து 1 week to 10 daysலேயே வந்துட்டு காலி ஆகிடும். பட் இருந்தாலும் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ எல்லா பவுடரும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை எடுத்து ஸ்பூன் போட்டு அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக வந்து கார்டமம் அந்த இந்த பவுடர் கேட்டிருந்தாங்க, கரம் மசாலா. ஸோ அதுவும் வந்துட்டு நான் அரைக்கணும். இப்போ வந்து ஐட்டம் இல்லை. ஸோ வாங்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் அதை வந்துட்டு அரைச்சிட்டு எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். நிறைய வீடியோஸில் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை போடுவோமே. இணைந்திருங்கள். பாய்.